வெல்கம் டு மிஸ்டர் நோபலிஸ் ரிவ்யூ அண்ட் நீ பார்க்க போகிற மூவி வந்து மியா கால்பா 2024 ரிலீஸ் ஆன ஒரு லீகல் த்ரில்லர் ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கேஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியா ஹார்பர்னு சொல்ல போகிற ஒரு அட்டார்னிட்டி. அவங்க வந்து ஒரு லாயர். அவங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாயர், ஓகேங்களா. அவங்களோட ஹஸ்பண்டான கேல் வந்து ஒரு ஃபேமிலி அடிக்ட் அவர், ஓகேங்களா. தன்னோட ஃபேமிலிக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, ஈவன் நம்ம ஹீரோயினை விட, ஓகேங்களா. அண்ட் அப்போ பார்த்து தன்னோட அம்மா வந்து சம் கைண்ட் ஆஃப் டிசீஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், கேன்சர் சம் கைண்ட் ஆஃப் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல கேல், அவருக்கு வந்து வேலை வந்து 8 மாசமா கிடையாது. நம்ம ஹீரோயின் எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோவை வந்து பார்த்துட்டு இருக்கா, ஹீரோன்னு சொல்லுவோம் ஹஸ்பண்டை பார்த்துட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவர் வந்து வேலைக்கு போகலன்ற அந்த விஷயத்த அவரோட ஃபேமிலி கிட்ட சொல்லவே இல்லை. அதே மாதிரி ஹீரோயினையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. பட் அவங்க நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவரோட ஃபேமிலி எப்படின்னா ஹீரோயின் வந்து மட்டன் தட்டிகிட்டே பேசுவாங்க. அதே மாதிரி ஹீரோயின் இருக்கும் போதே அவருக்கு வந்து இன்னொரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுனா இவரை டிவோர்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப எல்லா டார்ச்சரையும் நம்ம ஹீரோயின் வந்து தாங்கிட்டு தான் இருக்கான். அப்போன்னு பார்த்து இவருக்கு வந்து இவரோட ஒர்க் தான் வந்து இவருக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனே. ஸோ அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜயர் மெலாய் அப்படின்னு சொல்லப்போற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காரு, தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அக்யூசேஷன் அவர் மேலே இருக்குது. அதுக்கு வாதாடுறதுக்கு நம்ம ஹீரோயினை வந்து அவர் வந்து கேட்குறாரு, யாரா அந்த ஜயர் மெலாய்ன்னு சொல்லப்படுற ஆர்டிஸ்ட்டு. அதே மாதிரி ஹீரோயின் வந்து ஓகே சொல்கிறாங்க, ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கிற அந்த சமயத்தில் வந்து எதிரில் அவங்கள இந்த ஆர்டிஸ்ட்டை எதிர்த்து வாதாடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்களோட அண்ணனும் ஒரு லாயர், அவர் தான், ஓகேங்களா. பிரதர் எல்லாம் வந்து இந்த சைடும், நம்மளோட ஹீரோயின் வந்து இந்த சைடும் வந்து கேஸில் வந்து ஆஜராகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள், இந்த இன்வெஸ்டிகேஷன், எவிடன்ஸ் கலெக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுற அந்த சமயத்தில் வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட், வெளியே வந்தாலே ப்ரெஸ்ஸோட கூட்டம் அதான் போதும். ஸோ அதனாலே வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து தன்னோட இடத்துக்கு வந்து ஹீரோயினை வர வைப்பார். வர வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நான் வந்து நிறைய பேரோட செக்ஸ் வச்சுருக்கேன், ஆனால் வந்து நான் யாரையும் வந்து துன்புறுத்தவும் இல்லை, யாரையும் வந்து கொல்லவும் இல்லை, இதை நான் வந்து அடித்து சொல்லுவேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து தன்னை சாவடிக்க வரான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வீடியோ வந்து ரெடி பண்ணி தன்னோட அக்கா காமிச்சு அந்த மாதிரி மிஸ்ஸிங் ஆயிருப்பாங்க. ஸோ அதனாலேயே என்ன எப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமே குழப்பத்தில் இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் இருப்பார், மோர் லைக் பிரதர் மாதிரி. அவர் எல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுக்குற அந்த சமயத்தில் இந்த பக்கம் வந்து நம்ம பிரதர் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லாயர், அவர் வந்து மேயருக்கோ சம் கைண்ட் ஆஃப் எதுக்கும் வந்து நிற்கிறன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஸோ வந்து இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலியில் வந்து ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்கன்னு சொன்னல, அந்த பொண்ணோட வந்து எப்போவுமே வந்து நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டை வந்து எப்போவுமே வெளியே போ அப்படின்னு சொல்கிற அந்த சமயத்தில் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு ரூமில் வந்து இவங்க 2 பேரும் கை பிடிச்சிட்டு போனதா. அப்போன்னு பார்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, மியா ஹார்பர், அவங்க மேலே ஒரு கண்ணு, அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவன் என்னென்னவோ பண்ணுவான். அதுக்கெல்லாம் மசியாத நம்ம ஹீரோயின் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து இந்த பிக்கை பார்த்ததுக்கப்புறம் எதையுமே யோசிக்காமல் அந்த ஆர்டிஸ்ட் கூட போய் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. செக்ஸ் வச்சுட்டு அடுத்த நாள் தெரிய வருது ஏன் அவங்க அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்தாங்கன்னா, அவங்களோட அம்மாவுக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருமே அங்கதான் இருந்திருக்காங்க. ஹீரோயினி வந்து என்ன ஏதுன்னு தெரியாம இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல இருந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்றாங்க. வெளியே வர அந்த தருணத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த பேருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து செக்ஸ் வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு இவங்களோட லைஃபே. அண்ட் அவங்க வந்து வெக்கேஷனுக்கு வேற ஒரு ஊருக்கு போயிட்டாங்க, நான் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் மேலே வேலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா நம்ம ஆர்டிஸ்ட் கொலை பண்ணதா சொன்ன அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அங்கே உயிரோட வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவளை பார்த்தோன்னே அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் படத்தில் பெரிய ட்விஸ்ட்டே. ஏன் இப்படி ஒரு பொய்யான கேஸ் போடணும், அதே மாதிரி ஏன் ஹீரோயினுக்கு வந்து அங்கே வந்து அவள் பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ஹீரோயின் வந்து லாஸ்ட்டில் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் வந்து இன்னசென்ட்டும் தெரிய வருது, அவனை எப்படி கேஸ்லேருந்து வெளியே எடுத்தாங்க, இவங்களோட லைஃப் அவங்க எப்படி சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் வந்து 18+ சீன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இருக்காது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதுவே வந்து ஒரு மாதிரி எரோட்டிக்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ வந்து இந்த படம் வந்து ஒரு 18+ மூவி, சின்ன பசங்க பார்க்காதீங்க. ஆனால் அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு எனக்கு ரொம்ப உண்மையாகவே பிடிச்சிருந்தது. நான் எதிர்பார்க்கல, அந்த ஃபேமிலிக்கு வந்து ஹீரோனை பிடிக்காது தான், அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. நல்லாவே இருந்துச்சு. அதனாலே இந்த படத்துக்கு நான் 3 hours தரலாம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிஸ்டர் நோபலி இன்னொரு ரிவ்யூ சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.